கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மனுஷன் அல்ல, அனுக்கிரக காலத்தை தருவது கர்த்தர். மோசேயோடு இருந்தது போல சிங்காசனம் பூமி வந்தன் பாதப்படி, வானமுந்தன் சிங்காசனம் பூமி வந்தன் பாதப்படி, பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம், பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்குரியவரே. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி அப்படியே கண்களை ஆண்டவருக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம், கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் அற்புதமானது, ஆசீர்வாதமானது. இன்றைக்கும் உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், எங்கள் உள்ளத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, அதற்காகவே உம்முடைய ஆலயத்தில் வருகிறோம். கர்த்தர் பேசுகிற நேரம் கர்த்தர் பேசும். எங்கள் இருதயங்களை சுவாமி உமக்கு முன்பாய் நாங்கள் திறந்து வைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, திறந்து வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பேசுகிறது எங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். எங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசும், எனக்காக ஒவ்வொருவருக்காய் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நான் எடுத்த செய்தி காலம். அதே மாதிரி காலங்கள் மாறலாம். என்னது? காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆண்டவர் மாற மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்றைக்கு காலத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சில நேரத்தில் அந்த காலத்துலலாம் வீட்டு முன்னாடி வந்து நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி என்ன அதை சொல்லுவாங்க. உண்மையாகவே நல்ல காலம் ஆலயத்தில் வந்தால் பிறக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் நமக்கு என்ன காலம் பிறக்குது? நல்ல காலம் பிறக்குது. ஸோ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒரு தேசம் எந்த காலத்தில் இருக்குது, உலகம் எந்த காலத்தில் இருக்குது, அந்த குறித்த நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். ஸோ நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? சில நேரத்தில் தேசமே பஞ்ச காலத்தில் இருக்கும். ஸோ கர்த்தர் அந்த பஞ்ச காலத்தில் நம்மை கொஞ்சம் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். ஆசீர்வாதமான காலத்தில் நாம் இருப்போம். தேசத்தில் பஞ்சம், ஆனால் எலியா போன வீட்டில் பஞ்சம் இல்லை. என்ன? அப்பம் இருந்தது. அப்பமும் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதமும் இருந்தது. ஸோ அதுதான் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட்.
ஸோ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? இப்போ ஒரு ரிசெஷன் பீரியட். உலகம் முழுவதும் ஆயில் அண்ட் கேஸினுடைய அந்த வீழ்ச்சியால் எல்லா பிஸ்னஸுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் உங்களுக்கு இருக்கிற வேலையை நீங்கள் ஞானமாக பிடிச்சா நீங்கள் ஞானவான்கள். இந்த நேரம் போய் கம்பெனியில் போயிட்டு எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடு, இல்லாட்டா நான் ரிசைன் பண்ணுறேன்னா நீ ரிசைன் பண்ணுவேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறது தான் கஷ்டம். ப்ரைஸ் எல்லாம். ஸோ எந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம் அதை நம்ம ரொம்ப அறிந்து கொள்ளணும். சில நேரத்தில் தேசம் இல்லாவிட்டால் ஒரு குடும்பத்திலேயே ஒரு சாபமான காலம் இருக்கும். ஆனால் அதில் 1-2 பிள்ளைங்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. என்ன, குடும்பமே ஒரு பஞ்சத்தில் போகும், ஆனால் ஒருத்தன் மட்டும் நல்லா இருப்பான். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறது உண்டு. அன்றைக்கு கூட ஒரு நாள் யாரோ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த அந்த வீட்டில் மரணம் பாருங்க. அண்ணன் இறந்தார். அண்ணன் இறந்து கொஞ்ச நாள்லயே அவர் பிள்ளைகள்லாம் விட்டுட்டு இறந்துட்டார் திடீர்னு. அதே மாதிரி அவருடைய தம்பி நைட்டில் படுத்தார், காலையில் எழுந்திருக்கல. அன்றைக்கி நம்முடைய சபைக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவங்களுக்கு என்னன்னே தெரியல. இப்போ ஒரே ஒரு பொண்ணு தான் மீந்திருக்கா. என்ன, ரெண்டு அண்ணன்மார் டக்குன்னு இறந்து போயிட்டாங்க. ஸோ சாபம், ஆண்டவர் அறியாத குடும்பம், சாபம். எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர், அவருடைய தகப்பன் ஒரு குறிப்பிட்ட மாதம் குறிப்பிட்ட தேதி பேட்மிண்டன் விளையாடுறார். அவருடைய ஃப்ரெண்டோடு விளையாண்டுட்டு இருக்கார். அப்பாவுடைய ஃப்ரெண்டோடு விளையாண்டுட்டு இருக்காரு. ஒரு ஈவினிங் டக்குன்னு அவருக்கு ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக், இறந்துட்டார். அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய மூத்த மகன் அதே நாள் அதே மாதிரி ஒரு ஈவினிங் அப்பா கூட விளையாண்ட அதே அப்பா ஃப்ரெண்டோடு கூட இவர் பேட்மிண்டன் விளையாடுறார். ஏதோ ஒன்று ஆச்சுது, அதே இடத்துல அவரும் இறந்தார். உடனே அந்த குடும்பத்துக்கு ஒரே பயம், அடுத்த வருஷம் யார் என்ன. ஸோ ஒரு மரண காலம், ஒரு வேதனை காலம், ஒரு சாப காலம். ஸோ இதையெல்லாம் ஜனங்க கண்டுபிடிக்கணும். நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம், நமக்கு நம்மளை பற்றி நடக்கிற காரியங்களை குறித்த ஒரு ஒரு அறிவு இல்லாட்டால் ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து நம்ம தீங்கில் போய் விழுவோம், தொடர்ந்து நம்ம சாபத்தில் போய் விழுவோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில காலங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 69வது அதிகாரம் 13வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். ஒரு அனுக்கிரக காலத்துக்காக நாம ஜெபிக்கணும். என்ன காலத்துக்காக ஜெபிக்கணும்? அனுக்கிரகம்னா என்ன? ஆசீர்வாதமான காலம். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதமான காலம். அனுக்கிரகம்னா காரியங்கள் கைகூடி வருகிற காலம். அனுக்கிரகம் எனக்கு ஒத்தாசை வருகிற காலம். நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு மனுஷர்களிடத்தில், அரசாங்கத்தில், இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை இடத்துல நமக்கு சில அனுக்கிரகங்கள் கிடைக்கணும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும். ஸோ இந்த தேவ மனுஷன் அதற்காக ஜெபிக்கிறார். அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் அப்படின்னும் பொழுது அவர் அந்த அனுக்கிரக காலத்தில் பிரவேசித்ததை உணர்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நான் இப்போ அனுக்கிரக காலத்தில் இருக்கிற உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அதற்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா 10வது வசனம் சொல்லுது. 69வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு எப்படியாய் முடிந்ததாம்? நிந்தையாய் முடிந்தது. அவர் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்திருக்கிறார்? உபவாசம் இருந்து கண்ணீரோடு அழுது செபிக்கிறாரு. அது எப்படியாய் முடியுதா? நிந்தையாய் முடியுது.
உபவாச ஜெபம் நிந்தையை மாற்றக்கூடிய ஒரு ஜெபம் தான் உபவாச ஜெபம். ஆனால் அவர் இருந்த காலம் ஒரு உபத்திரவ காலம், ஒரு இருளின் காலம். ஆனால் அந்த நாட்களில் நம்ம விதைக்கணும். அந்த நாட்கள் நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். ஸோ அந்த நாளிலே நான் உபவாசித்து அழுதேன், எனக்கு நிந்தையா போச்சு. அதோடு நான் நிறுத்தலை. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியானேன். ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் சொல்லி அவர் தன்னை சிறுமைப்படுத்தினார். அப்போ எல்லாரும் அவரை வச்ச ஒரு பழமொழியை கிரியேட் பண்ணிட்டாங்க. என்ன அது எப்படி கிரியேட் பண்ணாங்களோ தெரியல. நம்மளை வச்சு பழமொழி பண்ணால் எப்படி இருக்கும்? என்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னுவாங்க. இது பழைமொழி. இவன் பாரு முன்னாடி எப்படி இருந்தான், இப்போ ஒன்னெல்லாம் ஆயிட்டான். அதுக்கு நம்ம பேர், அந்த கழுதைக்கு பதிலாக நம்ம பேர். அதுதான் பழமொழி. சரியா? என்னை என்னவா மாத்திட்டாங்களாம்? அவர்களுக்கு பழமொழியானேன், அவ்வளவு வேடிக்கையானேன், அவ்வளவு அவமான சின்னமாய் மாறினேன். உபவாசம் தான் பண்ணேன், இரட்டை தான் உடுத்தினேன். 12வது வசனம், வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். ரொம்ப வேதனை. என்ன ரொம்ப வேதனை. அவர் மனம் உடைந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த சஞ்சலத்தை வைத்து அவர் பேசுகிறார். இன்னும் நீங்க இந்த 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. 4வது வசனம், நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள், வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள், நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியாயிற்று. 7வது வசனம், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இலட்சை என் முகத்தை மூடிற்று. 8, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கருடைய நிந்தனை என் மேல் விழுந்தது. ரொம்ப ஒரு கண்ணீரின் ஒரு வாழ்க்கை. இந்த நிலைமையில அவர் ஆண்டவருக்காக விதைக்க 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 ஜெபத்தை, கண்ணீரை, உபவாசத்தை, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவருக்கு ஒரு காலம் வருது, அனுக்கிரக காலம். பிரைஸ் தி லார்ட். ஸோ நீங்க இந்த கஷ்டமான நேரங்களில், துயரமான நேரங்களில் தயவு செய்து தேவனை முறுமுறுக்காதீங்க. என்ன, ஆண்டவரை நொந்துக்காதீங்க. இவர் எல்லாமே நல்லதை தான் செய்துட்டு இருக்கார். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு சத்துருக்கள் பெருகிட்டாங்க, உமது நிமித்தம் நான் நிந்தையை சுமக்கிறேன். என்ன, சகோதரர்களுக்கு வேற்று மனுஷன், ஆனால் நானும் உம்முடைய ஊழியத்தை, உம்முடைய காரியங்களை குறித்து நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். என் ஆத்துமா வாடும்படி உபவாசி அழுதேன். ஸோ எந்த தேவ பிள்ளைகள் இந்த அடிப்படையில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அனுக்கிரக வருஷம் ஸ்டார்ட் ஆகும். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவ காலங்களில் போகும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பதில்லை. இதெல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு அனுமதிக்கிறார். ஒருத்தன் காரணம் இல்லாமல் உன்னை தூஷிக்க மாட்டான். ஒருத்தன் காரணம் இல்லாமல் உன்னுடைய பணத்தை அபகரிக்க மாட்டான். ஒருத்தன் காரணம் இல்லாமல் உன்னுடைய பெயரை கெடுக்க மாட்டான். இதெல்லாம் ஆண்டவரை அனுமதிக்கிறார். ஏன்னா இந்த பாதையில் நீ போ. ஒருவேளை நீங்கள் எதற்காக, எந்த காரணத்திற்காக நீங்கள் நிந்தை, அவமானம், பாடுகளில் போறீங்களோ அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கும் தெரியாது. என்ன, அதை தான் ஆண்டவர் ரகசியம் என்று சொல்லுகிறார். அதுக்கு பேர் என்ன? ரகசியம், தேவ ரகசியம். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது தெரியாது, தேவ ரகசியம். ஏன் யோசேப்பு
இப்படிப்பட்ட சிறைச்சாலைக்கு போகணும், அவமானப்படணும், தேவ ரகசியம். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த பாதையில் நீங்கள் போகும் பொழுது தேவனுக்கு பிரியமாய் மட்டும் நடக்க பாருங்க. இந்த காலத்தில் மனுஷனுக்கு நீங்கள் பிரியமாக இருக்கவே முடியாது. நீங்கள் நல்லது செய்தாலும் மனுஷர்கள் உங்களை தவறாய் தான் பார்ப்பாங்க. ஆமேன். உனக்கு காரணம் இல்லாமல் பகைப்பாங்க. ஆமேன். ரீசனே இருக்காது. ஏன் உனக்கு பகையாளியாய் மாறினாங்க? ரீசனே இருக்காது. எதற்கு உனக்கு விரோதமாய் அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க தெரியாது. நீ உன் வேலையை பார்த்துட்டு இருப்ப, அவங்க உன்னை பற்றிய வேலையை பார்ப்பாங்க. சரியா? ஹலோ, இருக்கீங்களா? ஸோ அந்த நாட்களிலே தயவு செய்து சிலுவையை மட்டும் நோக்கி பாருங்க, ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொன்னாரு, உங்களை கொலை செய்வது கூட தேவனுக்கு நன்மை செய்வதா நினைப்பாங்க. என்ன? உன்னை கொலை செய்யறது கூட அப்படி கூடிக்கொள்வாங்க, ஒன்றாய் கூடி உன்னை சின்ன பின்னமாக்குவாங்க. அது அவங்க பார்வையில் கர்த்தருக்கு தொண்டு செய்வதை போல இருக்கும். ஆனா உன்னுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீயோ அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீர், நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற உன்னுடைய வேதனை அவர்களுக்கு புரியாது. ஸோ இந்த அனுபவத்தில் நீங்கள் இருப்பீர்களேயானால் நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்ற ஒரே அட்வைஸ், அமைதியாய் ஆண்டவரை மட்டும் பாருங்க. உங்க நியாயத்தை நீங்க எடுத்து போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது அநியாயமாய் தான் மற்றவர்களுக்கு தெரியும். நீங்க ஞானமா அதை எவ்வளோ நியாயமா, நான் இதனால தான் இப்படி நடந்தேன், இதனால தான் இப்படி செய்தேன், இதனால தான் இப்படி பேசினேன், இல்லை, அது அநியாயமாய் தான் தெரியும். நான் சொல்றது விளங்குதா? யார்கிட்டயாவது போயிட்டு இல்லை பிரதர் இதுதான் காரணம், இல்லை, அவங்க அதை தப்பாக தான் நினைப்பாங்க. உன்னுடைய காரியங்கள் எல்லாமே அவர்களுக்கு விரோதமாய் தான் தெரியும். இந்த ஒரு நெருக்கத்தில் இருக்கும் பொழுது தேவனை நோக்கி பார், உனக்கு ஆண்டவர் தான் அனுக்கிரக காலத்தை கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரே உருவாக்குவார். எப்படி உனக்கு தீமை செய்யும்படி ஆட்கள் உருவாகிறாங்களோ, யோசேப்புக்கு தீமை செய்யும்படி சகோதரன் அவனுக்கு தீமை செய்யும்படி, போர்த்திபாரின் மனைவி அவனுக்கு தீமை செய்யும்படி ராஜாக்கள் எழும்பினார்களோ, அதிகாரிகள் எழும்பினார்களோ, அதே போல நன்மை செய்யும்படி சிலரை ஆண்டவர் எழுப்புவார். உனக்கு தெரியாது. ஆமேன். இருக்கீங்களா? உனக்கு தெரியாது. அது ஆண்டவர் எங்கேயோ உருவாக்குவார். நீங்க யாரோ இவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நினைக்கிறவங்க தீமை செய்யலாம். நீங்க அறியாத ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனை நோக்கி, ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினால் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். இப்படி இந்த இருளில் நீங்க அப்படியே இருளில கதறிக்கொண்டே இருக்கும் பொழுது, எப்படி யாக்கோப்புக்கு ஆண்டவர் தரிசனமாகி, இனி நீ எத்தனை அல்ல, நீ இஸ்ரவேல் என்று அவன் பெயரை மாற்றினவுடன் சூரியன் உதிக்கிறது. எந்த மனுஷன் தனக்கு தீமை செய்ய நிற்கிறானோ அவனிடத்தில் யாக்கோபு போகும் பொழுது அவன் கட்டி பிடித்து முத்தமிடுகிறான். ஒரு சேஞ்ச். என்ன ஒரு சேஞ்ச்? ஒரு மரண இருள், யாக்கோப்பை மூடின மரண இருள். யாக்கோப் அந்த இடத்துல போய் எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்க அந்த மரண இருள் விலகுகிறது. ஏசாவும் யாக்கோப்பும் இணைகிறார்கள். ஆண்டவர் ஒரு அனுக்கிரக காலத்தை யாக்கோப்புக்கு கொடுத்தார். இந்த இரவு அந்த அனுக்கிரக காலம் உங்களுக்கு வரும். ஆமேன். அல்லேலூயா. ஆனா இப்படி வாழணும். அமைதியா ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, நீ உன்னை நீதிமான் என்று உன்னை காண்பித்துக் கொள்ள ஓடாதே. என்ன? பேசுறவங்க பேசட்டும், எதிர்க்கிறவர்கள் எதிர்க்கட்டும், உன்னை குற்றப்படுத்திட்டு அமைதியை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை மட்டும் நோக்கிப்பார். உனக்கு ஒரு அனுக்கிரக காலம் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த இரவு யாருக்கு அந்த அனுக்கிரக காலம் வருது? உங்களுக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த பாதையில போயிட்டு இருந்தீங்களா, நிச்சயமா உங்களுக்கு இந்த அனுக்கிரக காலம் வரும். நீங்க பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு, இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா you will continue to be there where you are. என்ன? நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம
இதிலே இந்த மனுஷனோடவே நீ போராடிட்டு இருந்தேன்னு வையேன், அந்த அனுக்கிரக காலம் வராது. மனுஷன் அல்ல அனுக்கிரக காலத்தை தருவது கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர். நீ எந்த பாடல போ, உன்னுடைய நிர்வாகமே இடிஞ்சு விழுந்து கிடக்கட்டும், உன்னுடைய வேலை இடிந்து கிடக்கட்டும், உன்னுடைய குடும்பமே இடிந்து விழுந்து கிடக்கட்டும், ஆண்டவரை நோக்கி காத்திரு, உனக்கு ஒரு அனுக்கிரக காலம் வரும். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் வரும். அமைதியா இருங்க. எந்தெந்த இடத்துல அற்புதம் நடக்கணுமோ தானாய் ஆண்டவர் நடத்துவார். நீ எந்த பிரயாசனைப்பட வேண்டாம். எந்த இடத்துல விளக்கேற்றணும் அந்த இடத்துல விளக்கேற்றப்படும். எந்த இடத்துல திராட்சரசம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறணுமோ அந்த இடத்துல தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். எந்த இடத்துல அப்பங்கள் பெருகணுமோ அந்த இடத்துல அப்பங்கள் பெருகும். அல்லேலூயா. எங்க அற்புதம் நடக்கணும் அங்க அற்புதம் நடக்கும். நாம பேசாம இருக்க வேண்டியதுதான். கர்த்தரே செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு அனுக்கிரக காலம் வருதுன்னு சொல்லி? ஆமீன். ஸோ நம்மளை மாற்றிக்கொள்வோம். யார் மேலே அது கசப்பு இருந்தால் மன்னி, யார் மேலே அது வெறுப்பு இருந்தால் என்ன செய்? மன்னி. யாராவது உனக்கு தீமை செய்திருந்தால் மன்னி. தட்ஸ் ஆல். அல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் அனுக்கிரக காலத்துக்கு போக போறீங்க? நீங்கள் தான் அந்த காலத்துக்கு போகணும். பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் தருவார். நீங்கள் தான் அந்த இடத்துக்கு போகணும், அந்த ஸ்டேஜுக்கு போகணும். எப்படி பரிசுத்த அந்த பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகிமையின்குள் பிரவேசிக்கிறோம், அது மாதிரி நாம தான் ஒவ்வொரு காலத்துக்கும் நாம் ஆயத்தமாகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்த ஒரு காலம் வருகிறது, வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளில் உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும். இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வசனம். இந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கும் அதை கொடுக்கிறார். ஆமென். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். பூமியை சீர்படுத்த பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஸோ இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய சிலுவையின் மூலமாய், அந்த மரணத்தின் மூலமாய், ஆண்டவருடைய நாமத்தினாலே நமக்கு விடுதலை கொடுத்த பிறகு இந்த அனுக்கிரக வருஷம் நம்முடைய லைஃப்ல கிரியை செய்யும். இயேசுவை அறியாமல் இருந்தோம், நமக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை, கட்டப்பட்டு கிடந்தோம், சாபமாய் இருந்தோம். அப்பொழுது ஆண்டவருடைய அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வரும் பொழுது, கட்டுண்டரை நோக்கி புறப்படுங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவருக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். 10வது வசனம் சொல்றத வாசிங்களேன். அவர்கள் எப்படி இருப்பதில்லையாம்? பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். இதுதான் அனுக்கிரக வருஷத்தினுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த அனுக்கிரக வருஷம் உங்களுக்கு வந்த உடனே நீங்க எப்படி இருப்பதில்லை? பசியா இருப்பதில்லை. சிங்கப்பூர்ல நீங்க பசியா இருப்பதே இல்லை. நீ நிச்சயமா இருப்பதில்லை. ஒவ்வொருத்தர் நமக்கு அந்த காலத்துல சொல்லப்பட்டது 3 வேளை சாப்பாடு. இங்க 4, 5. தூக்கம் வரலன்னா சாப்பாடு. தூக்கம் வரலன்னு வைங்களேன், கீழே போய் 24 hours. ஹாஸ்பிட்டல் தான் 24 hours இருக்கணும். நமக்கு இங்கே என்ன இருக்குது 24 hours? ஆக்கர் சென்டர், சாப்பாடு. அதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கும் பொழுது, அப்பா எனக்கு மெக்டொனால்ட் வேணும், அந்த பிஸா வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் அவனே சுட சுட கொண்டு வந்துறான். இன்னும் சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு ஆணு படுத்து தூங்குறான்.
நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை பேர் வீட்டில் எது நடக்குதோ எனக்கு தெரியல. சரியா? சில நேரத்தில் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்கிறதாவே இருக்குது. அன்றைக்கி அப்படி தான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஒரு பிரதர் வந்து சொல்கிறார், பாஸ்டர் எங்கள் வீட்டில் நடந்தது அப்படியே சொல்கிறீங்களே, யாராவது சொன்னாங்களான்றார். எங்கள் வீட்டில் நடந்தது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறீங்க பாஸ்டர், உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு யாரும் சொல்லலை பிரதர், நான் ஆண்டவருடைய கிருபையினால் ஏதோ பேசுகிறேன், அது நடக்குது. சரியா? இனிமேல் நைட்டு 3 மணிக்கு சாப்பிடாதீங்க, 3 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒரு டீயை குடிச்சிட்டு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏன் உனக்கு கேஸ்ட்ரிக் வராது, கொலஸ்ட்ரால் வராது, இல்லாத ஸ்டாலெல்லாம் ஏன் வராது? சரியா? சரி, ஆண்டவர் என்ன சொல்ற? நீ பசியாக இருப்பதில்லை. இந்த அனுக்கிரக காலத்தில் வரும் பொழுது எதற்காகலாம் நீ ஏங்கினாயோ அதெல்லாம் உன்னை தேடி வரும். பிரைஸ் தி லார்ட். தேடி வரும். நீ பசியாக இருப்பதில்லை, உன் மன விருப்பங்கள் நிறைவேறும். நீ தாகமாக இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. உஷ்ணம் வெயில் என்பது இந்த இடத்துல அது சில நேரத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை காண்பிக்கிறது. உஷ்ணம் ஒரு வெயில். ஸோ உனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உனக்கு வருவதில்லை. அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், நீன் தேசத்திலிருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிக்கூறு, பர்வதமே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்வாராம்? ஆறுதல் செய்வார். சிறுமை பற்றிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். இந்த அனுக்கிரக காலத்தில் தான் ஆறுதல் என்கிற ஒரு ஆசீர்வாதம் பெறப்படும். ஆமென், அல்லேலூயா. அந்த அனுக்கிரகம் என்ன பிரதர் தருது? எனக்கு ஆறுதலை கொடுக்குது. எனக்கு ஒரு மனசுல ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல். இன்றைக்கு ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்க்கை உங்களுக்கு கசந்து போய் அப்படியே துயரத்துல ஒடிந்து போய் நிக்கிறீங்களா? இந்த அனுக்கிரக வருஷம் ஸ்டார்ட் ஆக ஜெபம் பண்ணுங்க. இந்த அனுக்கிரக வருஷம் ஸ்டார்ட் ஆவதுக்காக தான் நீங்க ஏன் உபவாசம் இருக்கிறீங்க? காலங்கள் மாறணும். சுவாமி, என் மேல இருக்கிற கடினமான காலங்கள் மாறணும். எனக்கு ஒரு அனுக்கிரக வருஷத்தை கொடும். அந்த வருஷத்துல ஆண்டவர் உன்னை பசியாய் வைப்பதில்லை, நீ தாகமாய் இருப்பதில்லை, வெயில் உன்மேல் படுவதில்லை, உஷ்ணம் உனக்கு வருவதில்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த காலங்களை தேவ சமூகத்துல கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. சிலருக்கு இந்த காலம் வந்துட்டு திரும்ப உஷ்ண காலத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் டேஞ்சர். இந்த அனுக்கிரக காலம் திரும்ப அந்த சிறையிருப்பின் காலத்துக்கு போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அந்த அனுக்கிரக காலம் வரும்போது எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ ஜெபம் பண்ண தோன்றாது, அப்போ உபவாசிக்க தோன்றாது, அப்போ ஆராதனைக்கு வர பிடிக்காது, அப்போ ரொம்ப சத்தியம் ரொம்ப பேசுவாங்க. இந்த வசனம் இப்படியேன்னு சொல்லுகிறது. இது எப்போ? இந்த உபத்திரவ காலத்தில் அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. உபத்திரவ காலத்தில், பாஸ்டர் இந்த வசனம் இப்படியா? இது எனக்கு வேணும், எனக்கு அனுக்கிரகம் வேணும், அனுக்கிரகம் வேணும். அனுக்கிரகம் வந்த உடனே அடுத்து என்ன வரணும்? இவங்களுக்கு இன்னும் உயர்வு வரணும். அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்பாங்க. பாஸ்டர் அந்த வசனத்தை அப்படி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் பாஸ்டர் என்ன நீ நினைக்கிற மாதிரி பேசுறதுக்கு அங்கே பாஸ்டர் இருக்கார்? இல்லை, அவர் என்ன சொல்றார் அதை பேச தான் பாஸ்டர் இருக்கார். பிரைஸ் தி லார்ட். சரியா? ஸோ இந்த அனுக்கிரக காலத்தில் வரும்போது லைஃப் கம்ஃபர்டபுள் ஆகும் பொழுது பொதுவாய் தேவ பிள்ளைகள் ஃபெயில் ஆயிடுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த காட்ஸ் பீப்புள் ஃபெயில் when they are in the comfortable zone. மெஜாரிட்டி. ஊழியத்தில் நல்லா இருக்கிறவங்க பின்மாற்றம் அடைவாங்க. நல்லா ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் ஜெபத்தை விட்டுடுவோம், பணத்தை பின்னாடி போயிடுவோம். நல்லா இருக்கக்கூடிய விசுவாசிகள் குழப்பம் பண்ணுவாங்க. முன்னாடி குழப்பம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை, ஒரே கண்ணீர், ஜெபம், உபத்திரவம், புருஷனுடைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, பாடுகள். அப்போ வேற வேற காதுல போறதுக்கு அவங்களுக்கு சான்ஸே இல்லை. அப்பா என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் உபத்திரவத்தை மாற்றும், மரண இருளில் என்னை கொண்டு வரும். எப்போ நமக்கு அனுக்கிரக வருஷத்துல உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்து உனக்கு உஷ்ணம் இல்லை வெயில் இல்லைன்னு சொல்லும் பொழுது பிசாசுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுது. என்ன, நிறைய பேருடைய வாழ்க்கையில கெட்டு போவது இந்த அனுக்கிரக வருஷத்துல. இந்த ஆரோக்கிய வருஷத்துல தான்
தேவ பிள்ளைகள் தேவனை மறப்பார்கள். ஆரோக்கியம் வரும் பொழுதுதான், ஆரோக்கியம் வரும் பொழுதுதான், ஐஸ்வர்யம் வரும் பொழுதுதான், குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும் பொழுதுதான், வேலையில நல்ல ஒரு விருத்தி, பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வாதம், குடும்பம் ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகும் பொழுது கிறிஸ்தவர்கள் ஃபெயில் ஆகிற இடமே இந்த ஆரோக்கிய வருஷத்துல தான். அதனால தான் நிறைய குடும்பங்கள் இந்த ஆரோக்கியம் வரவே வராது. சிலர் ஆண்டவர் பார்ப்பாரு, நீ கெடுத்துடுவ, நீ இங்கேயே இருந்தாலாவது உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துடலாம். என்ன எத்தனை குடும்பங்கள் ஆரோக்கிய காலத்தில் தேவனை விட்டு விலகி போன குடும்பங்கள், ஊழியத்தை விட்டு விலகி போன குடும்பங்கள். என்ன நீங்க பாருங்க, சபையிலேயோ இல்லாட்ட எங்கேயும் பாருங்க, பிரச்சனை பண்ற ஒரு கூட்டம் இருக்குன்னா ஆரோக்கிய காலத்தில் இருக்கிற கூட்டம் தான் பிரச்சனை பண்ணும். பிரைஸ் தி லார்ட். அந்த பர்டிகுலர் காலத்தில் இருக்கிறவங்க தான் பிரச்சனைகளை பண்ணுவாங்க. சர்ச்சஸ் உடைக்கிறது இந்த காலத்தில் இருக்கிற ஆட்கள் தான். ஆமென். இந்த ஆரோக்கிய காலம், அந்த சுபிட்சத்தை கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள மேட்டிமை வரும், புது புது உபதேசம் வரும், புது புது கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஆமென். தயவு செய்து இந்த காலத்தில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. ஊழியங்கள் கெட்டு போகுது இந்த காலத்துல தான். நல்ல தரிசனத்தோடு ஊழியக்காரன் போயிட்டு இருப்பான், வீடு வீடா பட்டணமா அலைஞ்சு ஊழியம் செய்வான். ஒன்ஸ் இந்த ஆரோக்கியம் வந்து, ஆசீர்வாதம் வந்து, மலைகளை விலக்குவேன், பாதைகள் உயர்த்தப்படும், தூரத்திலிருந்து ஆட்கள் வருவாங்க, வடக்கிலும் மேற்கிலிருந்து வருவாங்க ஜனங்க, சபைக்கு வர வர ஊழியக்காரன் மேல வர வர பண ஆசை, பொருளாசை, புகழாசை, என்ன தேவ சித்தத்தை மறந்துடுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப கொடுமையான ஒரு காலம்னா இந்த ஆரோக்கிய காலம்தான். நீங்க எத்தனை பேர் இந்த ஆரோக்கிய காலத்துல போய் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கீங்கன்னு யோசித்து பாருங்க. ஆனா இந்த புதன்கிழமையில இருக்காது, இது சண்டேல நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய. புதன்கிழமையில இருக்கிறவங்க நீங்க ஓரளவுக்கு தேவனை தேடி வர்ற ஆட்கள், தேவனை தேடி வர ஆட்கள், ஏதோ ஆண்டவர் மேல மற்றவங்களை பார்க்கிலும் ஒரு விசேஷித்த அன்பு வைத்தவர்கள். ஸோ நீங்க உங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஆரோக்கிய காலம் வரும் பொழுது நிஜமாகவே நான் சொல்றேன், நிறைய குடும்பங்களில தேவ பிரசன்னத்தை இழந்துருவாங்க. ஏன்னா அவங்க அழுது ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்தெந்த தேசம் ஆரோக்கிய காலத்தில் இருக்கோ அந்த தேசம்லாம் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகும். தேசங்கள் எப்படி மாறும்? சில கிறிஸ்தவ தேசங்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு இடம் இல்லை. சபைகள் விற்கப்படுகிறது, அழகழகு சபைகள் விற்கப்படுகிறது. தெரியும் தானே உங்களுக்கு? வெளிநாட்டில் யூரோப் கண்ட்ரிஸ்ல போய் பாருங்க, சபைகள் விற்கப்படுகிறது. ஏன்னா ஆரோக்கியம் வந்துடுச்சது, தேவனை விட்டுட்டாங்க. இல்லாத பாவங்கள் எல்லாம் முளைக்கிற இடமே ஒரு காலத்துல மிஷனரிகளை அனுப்பின தேசங்கள் இன்றைக்கு பாவங்களை வெளியே அனுப்பி கொண்டிருக்கு. ஏன்? ஆரோக்கிய காலம். ஆரோக்கிய காலத்தை போல ஒரு டேஞ்சர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஊழியக்காரன் கூட ஆரோக்கியமா இருக்கிறவங்களை கண்டிக்க மாட்டான். ஏன்னா தசம் பாகம் போயிடுமே. ஆனா கிங் ஆஃப் க்ளோரி அப்படி இல்லை. சரியா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப டேஞ்சரஸ். ஆரோக்கிய காலத்தில் உன்னுடைய விசுவாச வாழ்க்கை ரொம்பவும் தடுமாறும், உன்னுடைய ஜெப வாழ்க்கை தடுமாறும். இந்த ஆரோக்கிய காலத்தில் ஆசீர்வாதம் பெருக பெருக ஆடம்பரம் உன்னுக்குள் நுழையும். ஆடம்பரம் நுழையும், பண ஆசை நுழையும், பொருளாசை நுழையும். என்ன? தேவனை விட்டு உலகத்தின் மேல உன்னுடைய கண்கள் பாயும். ஒன்னில்லாத பொழுது ஆபிரகாம பின்னாடியே வந்தான் லோத்து. அவனுக்கு ஆரோக்கியம் வந்தவுடனே தனியா போனான், சோதோமை பார்த்தான், சோதோமினுடைய அழகை பார்த்தான். தயவு செய்து ஆரோக்கிய காலத்தில் ஜாக்கிரதையாயிருங்க. ஆமென். இல்லாட்ட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஆரோக்கியம், எனக்கு ஐஸ்வர்யம், எனக்கு ஆசீர்வாதம் வருமானால், உம்மை விட்டு நான் விலகக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் எனக்கு வருமானால் அந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. அந்த ஆரோக்கியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். அந்த ஆரோக்கியம் எனக்கு வேண்டாம். அந்த ஐஸ்வர்யம் வந்து நான் உம்மை விட்டு விலகணுமா? ஐஸ்வர்யத்தை பார்த்து, ஆரோக்கியம் வந்ததை பார்த்து கேயாசை ஊழியத்தை விட்டுட்டு ஓடிட்டானே.
என்ன அந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து இயேசுவையே காட்டி கொடுத்துட்டானே யூதாஸ் காரியத்து. ஜெபம் பண்ணுங்க, சுவாமி என் குடும்பத்துல உன் புருஷன் ஒருவேளை ஐஸ்வர்யத்தின் மேல கண்ணா இருந்தா தயவு செய்து ஜெபம் பண்ணி, இந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உன் புருஷன் ஒன்லி ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன்ல ஜெபம் பண்ணி அதில் தான் அவனுடைய நாட்டம் இருக்கு. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெபம், ஆரம்பத்தில் இருந்த அந்த ஊழியம், அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த வாஞ்சை அவனுல குறையுது அப்படின்னா தயவுசெய்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் புருஷனுக்கு ப்ரொமோஷன் வேண்டான்னு ஜெபம் பண்ண. ஆரோக்கிய காலத்தை போல கிறிஸ்தவ ஜீவியத்தை கெடுக்கிற ஒரு கொடுமையான காலம் எதுவும் இல்லை. ஏன்னா அந்த திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் புறப்படும், திடீர்னு புறப்படும். அப்படியே இந்த வறண்ட நிலமெல்லாம் வயல்வெளியாய் மாறும். ஆண்டவர் ரொம்ப நேசித்து நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆரோக்கிய காலத்துல ரொம்ப நேசித்து, மகளே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, மகனே நீ ரொம்ப வேதனைப்பட்டுட்ட, நீ ரொம்ப கண்ணீரில் வாழ்ந்துட்ட, தனிமையில் வாழ்ந்துட்ட, அனாதையா நின்றுட்ட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அள்ளி கொடுப்பார். ஆனால் நம்ம தேவனை மறந்துடுவோம், அந்த பணத்தையும் பொருளையும் பிடித்துக் கொள்வோம். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ சபைகளை பாருங்க, எங்க கிறிஸ்தவ சபைகள் விழுந்ததுன்னு பார்த்தா உபத்திரவ காலத்தில் இல்லை, ஆரோக்கிய காலத்தில். எப்போ ஊழியக்காரன் விழுந்தான்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவ காலத்தில் விழ மாட்டான், ஆரோக்கிய காலத்தில். எப்போ விசுவாசி சபையில பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவ காலத்துல பண்ண மாட்டான், ஆரோக்கிய காலத்தில் தான் பண்ணுவான். அப்பதான் சொல்லுவாங்க, I cannot feel God's presence, you know. என்ன, you know, there is no presence there la. என்ன இல்லையா, உபத்திரம் வந்தா உனக்கு பிரசன்ஸ் வரும். என்ன விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அந்த ஆரோக்கிய காலத்தை கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நாம தேவ சமூகத்தில் நம்ம இன்னும் தாழ்த்திடணும். அதான் சொல்லுவாங்கல்ல, அந்த நெல்லில் அந்த கதிர் வரும்பொழுது அந்த நெல் என்ன செய்யுதான், அப்படியே தலை சாச்சிடுதுன்னு தாழ்த்திடுது. ஐஸ்வர்யம் பெருக பெருக இன்னும் தாழ்மையாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த இன்னும் தாழ்மையாய் மாறுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில பெரிய பணக்காரர்கள்லாம் பார்த்துருக்கேன், தேவன் ஆசீர்வதித்த பணக்காரர்கள். என்ன தாழ்மை, என்ன தாழ்மை. நம்ம ஆட்களுக்கு அவ்வளோ தாழ்மை இருக்காது. அப்படியே நடுங்குவாங்க, கையெல்லாம் ஆடும். ஒரு ஊழியக்காரன் முன்னாடி அப்படி நடுங்கினா தேவனுக்கு முன்னாடி எப்படி நடுங்குவாங்க, என்னால் மறக்கவே முடியாது. நான் தூத்துக்குடியில் மீட்டிங் நடத்துகிறேன், பெரிய ஒரு மைதானத்தில் ஆயிரக்கணக்கான ஆட்கள். அப்போ நான் சொன்னேன், தேவாதி தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிடுவோம். நான் சாபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணேன். ஏசையா 27வது அதிகாரம், 3 விதமான சர்ப்பம் உன்னை அழிக்கும், அந்த சர்ப்பத்தை உடைக்க போகிற எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவனை மகிமைப்படுத்தி அந்த சாபத்தை நம்ம முறிப்போன்னு சொன்னேன். அப்போ எனக்கு தெரிந்த ஒரு தாயார், அந்த பட்டணத்துல மிக பெரிய ஒரு பணக்காரர், அவர் கார்ல உட்காந்து அப்படியே நின்று சேர்ல உட்காந்துருக்கார். இந்த அம்மா அவரையே பார்த்துட்டு இருக்கு. பாஸ்டர் பொதுவாக சொல்றாரு, மண்ணு இல்லை, மணல் இல்லை, இந்த மனுஷெல்லாம் முட்டி போடுவாரா? அந்த ஐயா அவ்வளோ பெரிய பணக்காரர், அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி போட்டிருப்பாங்க. அப்படியே முழங்காலில் நின்று ஆண்டை நோக்கி பார்த்து அப்படி நின்னது அந்த அம்மாவோட இருதயம் ஆடி போச்சு. இவ்வளோ பெரிய பணக்கார மனுஷன் இந்த கிரவுண்ட்ல போய் இப்படி முட்டி போட்டு நிற்கிறாரு. என்ன தெய்வ பயம். ஸோ நீங்கள் இந்த ஆரோக்கிய காலத்தில் நீங்கள் வரும் பொழுது உன்னுடைய பரிசுத்தத்தை அதிகப்படுத்திக்கோ, தாழ்மை அதிகப்படுத்திக்கோ, ஜெபத்தை அதிகப்படுத்திக்கோ, உனக்கு அடுத்த ஒரு ஆசீர்வாதமான காலம் வரும். எரேமியா 8வது அதிகாரம் 15வது வசனம், சமாதானத்திற்கு காத்திருந்தோம் பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தோம் இதோ ஆபத்து. இந்த ஜனங்க சொல்றாங்க, நாங்க எதுக்கு காத்திருந்தோம்? சமாதான காலத்துக்கு காத்திருந்தோம். அதனால என்ன இல்லையா, பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. ஏன்? 6:7 சொல்லுகிறது, நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். 7வது வசனம் சொல்லுது பாருங்க,
ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகவேலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அதுக்கப்புறம் 17வது வசனம். மெய்யாய் இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களும் கட்டு விரியன்களும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும். 20வது வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உனக்கு சமாதான காலம் வரல? நீ யதார்த்தத்தை பேசல, நான் சொன்னா நீ கேட்கல, பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுற அனுபவம் உனக்கு இல்லை. பொல்லாப்பி நிமித்தம் என்ன படுறது இல்லை? மனஸ்தாபம். யுத்தத்துல பாய்கிற குதிரையை போல இருக்கிற இந்த குதிரையினுடைய ஒரு குணம் என்ன? மற்ற மிருகங்கள் எல்லாம் பட்டயத்தை எடுத்தால் இல்லாவிட்டால் சலசலப்பு கேட்டா ஓடி பதுங்கும். ஆனா இந்த குதிரைக்கு மட்டும் ஆண்டவர் இந்த வீரியத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பட்டயங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவது அதற்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்க குதிரையை பாருங்க, ஈட்டியை வச்சுட்டு நின்று இருப்போம், அது தானா போய் அந்த ஈட்டியில பாஞ்சு போய் சாகும். ஏன்னா அந்த யுத்தம் வந்தா குதிரை ஒரு மதம் படித்ததை போல மாறி ஒரு வீரியம். ஸோ அந்த மாதிரி நீனு எனக்கு விரோதமாகவே குதிரை பாய்கிற மாதிரி நீ எனக்கு விரோதமாய் பாயிற, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் பாயிற. உனக்கு ஒரு மனஸ்தாபம் இல்லை. நம்ம தப்பு செய்கிறோம், நம்ம தவறு செய்கிறோம், நம்ம வழி விலகி போனோம், அது தெரியல. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகவேலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். யாருக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனமில்லையோ, கர்த்தருடைய அந்த காலத்தை அறிய மனமில்லையோ, தேவன் சொல்லுகிற காரியத்தை கேட்க மனமில்லையோ, யுத்தத்தில் குதிப்பதற்கு தங்கள் பலத்தை நம்புகிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு சமாதான காலம் வருவது கஷ்டம். அதற்கு பதிலாக என்ன வரும்? தடை கட்டப்படாத 17வது வசனம். தடை கட்டப்படாத சர்ப்பங்களும் கட்டு வீரியன்களும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஒரு ஆபத்தான ஒரு வசனம். நாங்க சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஏன் எங்களுக்கு சமாதானம் வரல? நீ சமாதானத்துக்கு காத்திருக்கிறது தப்பு இல்லை. சமாதானம் யாருக்கு வரும்? கர்த்தருடைய காலத்தை அறிந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் லைஃப்ல தடை கட்டப்படாத சர்ப்பங்கள் கட்டு விரியன்கள் உங்களுக்குள் அனுப்புகிறேன். இது வியாதியை குறிக்கும், இது ஆக்சிடென்ட்டை குறிக்கும், இது பிரச்சனைகளை குறிக்கும், இது போராட்டங்களை குறிக்கும். மனிதர்கள் சர்ப்பங்களை போல உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை வேதனைப்படுத்துவாங்க. சர்ப்பத்தை போல நாவுள்ளவர்கள். என்ன இப்படி தடை கட்டப்படாதவர்கள். ஸோ இவர்கள் நம்மோடு கூட இருந்தா நமக்கு எப்படி சமாதானம் வரும்? சமாதான காலம் எப்படி வரும்? பிரைஸ் தி லார்ட். ஸோ சில குடும்பங்களிலே இந்த அனுபவத்திற்குள்ளாய் போவாங்க. சில தேசங்கள் இந்த அனுபவத்திற்குள்ளாய் போகும். சபையும் இப்படி போகும். இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இதில் இருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் போனால் தேவன் சமாதான காலத்தை நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். சமாதான காலம் இல்லாத ஒரு வாழ்க்கை பாம்பினால் தீண்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில சமாதான காலம் இல்லை அப்படின்னா, தடை கட்டப்படாத பாம்புகள் சர்ப்பங்கள் வந்து நம்மளை வேதனைப்படுத்தும். சிங்கப்பூர்ல ஒரு சமாதானம். சில வல்லமைகள் தேசத்துக்கு விரோதமாக எழும்புது, அதை உடனே அழிச்சு போடுறாங்க. உடனே ஆண்டவர் இந்த தேசத்தை காப்பாற்றுகிறார். ஒரு சமாதானம். இந்த தேசத்துல சமாதானம். சில தேசங்கள்ல சமாதானம் இல்லை. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எங்க என்ன நடக்குன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டல் வெடிக்குது, பேங்க் வெடிக்குது, ஜனங்க போகிற தேவாலயங்கள் வெடிக்குது, என்ன ரோடு வெடிக்குது, மார்க்கெட் பிளேஸ் வெடிக்குது. சமாதானம் இல்லை. சில குடும்பங்கள் அப்படி இருக்கும்.
திடீர்னு ஒரே கலவரம், சண்டை, நிம்மதி இருக்காது. ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வரும், பிள்ளை சரியில்லை, என்ன குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இந்த சமாதான காலத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். சமாதான காலம் வரணும் அப்படின்னா தேவனுக்கு செவி கொடுக்கணும், தாழ்த்தணும். ஆண்டவரே என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு. சங்கீதம் 91 ஒவ்வொரு நாள் ஜெபமாய் மாறணும். அவருடைய உன்னதமானவருடைய சட்டையின் மறைவில் வரணும். வேடனுடைய கண்ணி திரித்து போகணும். பாழாக்கும் கொள்ளை நோய் அழிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ அதற்காக நம்ம ஜெபிக்கணும். இது எந்த நேரத்திலையும் பிசாசு ஒரு ஆண்டவருடைய குடும்பத்தில், ஒரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் எந்த நேரத்திலும் பிசாசு இந்த அம்புகளை, அக்கினி அஸ்திரங்களை அவன் அனுப்ப அவன் முயற்சிப்பான். இந்த தடை கட்டப்படாத பாம்புகள் உங்கள் குடும்பத்தில் நுழைய, சபையில் நுழைய, தேசத்தில் நுழைய, டெரரிஸ்ட் தான பாம்புகள், என்ன தீவிரவாதங்கள் நுழைய பிசாசு முயற்சி எடுத்துட்டே இருப்பான். அவனுக்கு எந்த தேசமும் நல்லா இருக்க பிடிக்காது, எந்த சபையும் நல்லா இருக்க பிடிக்காது, எந்த குடும்பமும் நல்லா இருக்க பிடிக்காது. அவன் அழிக்கிறவன். அதற்கு அவன் மனுஷர்களை பயன்படுத்துவான். அன்னைக்கு ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், என் வீட்டில் கொண்டு வந்து ஒருத்தரை வச்சேன் ஐயா, எனக்கும் என் மனைவிக்குமே பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. என்ன சும்மா வாடகை கொண்டு வந்து வச்சேன் ஒருத்தர், அவ்வளவுதான். கடைசியில் பார்த்தா என் ஃபேமிலியே பிரிச்சிடுவாங்க போல இருக்கு. சர்ப்பங்கள் என் கம்பெனியில் கொண்டு வந்து, ஐயோ பாவம், வந்து வேலை செய்கிறான்னு, வேலை செய்து பழச்சிக்கட்டும், வெறும் காலாய் வந்தவனை என் கம்பெனியில் வச்சேன், என் கம்பெனியே பிரிச்சிட்டான் அப்படின்னு கண்ணீரோடு கூட ஒரு ஐயா சொன்னார். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் பிள்ளை, அவன் தங்கச்சிமார்க்கெல்லாம் நான் தான் முன்ன நின்று செய்தேன், கடைசியில் என் கம்பெனியிலேயே பங்கு போட்டு எடுத்துட்டு போயிட்டான். சர்ப்பங்கள். அப்பதான் நமக்கு ஜெபம் தேவை. இன்றைக்கு அப்படிதான் சர்ப்பங்கள் வரும். சபையில சபையை எப்படி உடைக்கலாம், அதுக்கு யாராவது ஒரு தலைவனை எழுப்பும். அந்த சர்ப்பம் அவனை சுற்றி சபையை உடைச்சு கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் போடும். பிள்ளைகளை பிரிச்சு எடுத்துடும். பிள்ளைகள் எல்லா குடும்பத்தில் 3-4 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு குடும்பம் மட்டும் அந்த குடும்பத்தில் இணையாது, தனியா நிற்கும். அம்மா அழுவாய், ஏன்பா வீட்டுக்கு வா, வரமாட்டான். பேர பிள்ளைங்களை காட்ட மாட்டான். என்ன நீ யாரோ நான் யாரோ அம்மாவை பார்த்து. சர்ப்பங்கள். அப்போ இந்த சமாதான காலம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க ஜெபிக்கணும். அதற்கு நீங்க சமாதானம் பண்ற ஆளா இருக்கணும். நீங்க மற்ற குடும்பத்தை பிரிக்கிற ஆளா இருந்தா உன் குடும்பத்தை ஆண்டவர் நிச்சயமா பிரிச்சு போடுவார். நீங்க சபையை பிரிக்கிற ஆளா இருந்தா உன் குடும்பத்தை ஆண்டவர் நிச்சயமா பிரிச்சு போடுவார். என்ன எதை விதைக்கிறோமோ அதை தான் என்ன செய்ய போறோம், அறுக்க போறோம். ஆமீன். ஜனங்களுக்கு தெரியல. சமாதான காலம் நமக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கணும். அந்த முழங்காலில் இருந்து பெறணும். சமாதானம் இல்லைன்னா நரகம் ஐயா, நரகம், சாபம், பிரிவினை, போராட்டம், சர்ப்பங்கள் அப்படியே ஊறும் குடும்பத்துல, சரீரத்துல ஊறும். இன்னைக்கு உங்க குடும்பங்களிலே சமாதானம் வரணும். ஆண்டவரே எனக்கு சமாதான காலத்தை கொடு. அதற்காக தான் நம்ம இந்த 30 நாள் ஜெபம். என்ன ஒவ்வொரு நாளும் அதற்காக தான் இன்னும் அந்த ஜெபத்தில் நான் மாடிஃபை பண்ண போறேன். ஆண்டவர் தருகிற உன்னதமான ஜெப குறிப்புகள். அதுக்காக தான் தொடர்ந்து சமாதானத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். தேச சமாதானம், சபை சமாதானம், குடும்ப சமாதானம், வேலையில சமாதானம். வேலையில வந்து நுழையுதானே, சர்ப்பங்கள் நுழையுதானே, நம்மளை ஒன்னெல்லாம் ஆக்கிடுது. நல்லா இருந்த குடும்பத்துல எவனோ வரான், புருஷனை மாத்திடுறான், மனைவியை மாத்திடுறான், என்ன அண்ணன் தம்பியை பிரிச்சிடுறான். சமாதான காலத்திற்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை.
நம்முடைய சபையில் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. சமாதான காலத்திற்கு காத்திருந்தோம், கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுதான் நம்முடைய எங்களுக்கு ஆண்டவர் அனுக்கிரகத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் இதனுடைய விளைவுகளை சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம், அனுக்கிரகம் என்பது எவ்வளவு முக்கியம், சமாதானம் என்பது எவ்வளவு முக்கியம். அதற்காக மைண்டை செட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு போய் நைட்டு போய் ஜெபம் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு நேராக போய் சாப்பிட்டுட்டு தூங்காதீங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதான காலம் இன்றைக்கு ஆரம்பிக்கட்டும், அனுக்கிரக காலம் இன்றைக்கு ஆரம்பிக்கட்டும், இன்றைக்கு எனக்கு ஒரு ஆரோக்கிய காலம் வரட்டும் அப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. பரலோக தேவன் உங்க மேல இதை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய சமாதானத்தை எடுப்பதற்காக நான் பிரசங்கிக்கல, உங்கள் மேல் சமாதான காலம் வரணும்னு சொல்லி தான் நான் பிரசங்கிக்கிறேன். நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவோம். சரியா? உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அங்கே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஆரோக்கிய காலம் வேணும் ஆண்டவரே. இந்த இரவு உனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கும்படி சுவாமி, நான் என்ன பாவம் தவறு மீறுதல் செய்திருந்தாலும் மன்னியும். இன்றைக்கு எனக்கு ஒரு அனுக்கிரக காலம் ஆரம்பிக்கட்டும் சுவாமி. இன்றைக்கு எனக்கு ஒரு அனுக்கிரக வருஷமாய் இந்த வருஷம் மாறட்டும் ஆண்டவரே. இன்று முதல் நான் அனுக்கிரகத்தை பெற்றவனாய் மாறட்டும் ஆண்டவரே. ரூத்துக்கு காண்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் அவள் மேல் அனுதாபப்பட்டார்கள் அப்பா. போவாஸ் அவள் மேல் மனம் இறங்கினான் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. எஸ்தருக்கு காண்கிறவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது ஆண்டவரே. தாவீதுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, நித்திய கிருபை கிடைத்தது ஆண்டவரே. எனக்கு அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஜெபிப்பீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்க. நீங்க எந்த காலத்தில் இருந்தாலும் ஒரு அனுக்கிரக காலத்திற்குள் உங்களை கொண்டு வர என் ஆண்டவரால் முடியும். இந்த ஆண்டு நம்முடைய சபைக்கு ஒரு அனுக்கிரக காலம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம், ஒரு சமாதான காலம். ஆண்டவர் சாலமோனை கொண்டு சொல்வதை போல எங்களுக்கு தீங்கு செய்வாரும் இல்லை, எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இல்லை. அவனவன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அவன் சந்தோஷமாய் வாழ்கிறதை போல இந்த கிங் ஆஃப் க்ளோரி என்கிற இந்த உன்னதமான சபையின் நிழலிலே ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஒரு அனுக்கிரக வருஷம், ஒரு சமாதான வருஷம், ஒரு ஆறுதலின் வருஷத்தை தேவன் கொண்டு வரும்படி ஆவியில நிரம்பி ஜெபியுங்க. ஆண்டவரே, எனக்கு செவி கொடுக்கிற இருதயத்தை கொடும், கடின உள்ள நமக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நாரை தன் காலத்தை அறியும், தகவிலான் குருவி தன் காலத்தை அறியும். என் ஜனங்களோ தங்கள் காலத்தை அறியாமல் உணராமல் இருக்கிறார்களே. ஆண்டவர், இந்த இரவு உன்னுடைய குற்றங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடு. ஏன் உனக்கு அனுக்கிரக வருஷம், அனுக்கிரக காலம் இன்னும் ஆரம்பிக்கல? ஒருவேளை உன்னுடைய இருதயம் ஆண்டவர் விரும்புகிறபடி இன்னும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலையோ? எதையோ பண ஆசையில, பொருள் ஆசையில, இல்லாவிட்டால் கேடான காரியங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் இந்த இரவு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படட்டும். பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தில் இறங்கட்டும். ஆவியானவர் இந்த இடத்தில் உண்டு. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் என் தேவனுடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். உன்னை ஆண்டவர் அந்த சோதனை நாட்களில் இருந்து, அந்த கண்ணீரின் நாட்களில் இருந்து ஒரு அனுக்கிரக காலத்திற்குள் நிச்சயமாய் கொண்டு வர முடியும். எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அங்கே நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அனுக்கிரக காலம் வேண்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு சமாதான காலம் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளை எல்லாம் ஒரு கதையை போல நாங்கள் கழித்து போட்டோமே ஆண்டவரே. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவரே காணும்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்த மோசேயை போல ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு ஒரு அனுக்கிரகம் தேவன் கொடுப்பார். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல. என் தேவன் அபூர்வமாய் அபூர்வமாய் அள்ளி கொடுக்கிற தெய்வம்
தெய்வம் அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவரை போல் ஒருவர் இல்லை. அவர் ஆச்சரியமானவர், அன்பில் ஆச்சரியமானவர், கொடுப்பதில் ஆச்சரியமானவர். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் தான் என் ஆண்டவர். சின்னவனை உயர்த்துகிறவர், சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவர், குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் வைக்கிறவர், சிறையில் இருக்கிறவனை அரசால பண்ணுகிறவர். என் ஆண்டவரை போல ஒருவர் இல்லை, இல்லவே இல்லை. இந்த இரவு அவருடைய அனுக்கிரகம் ஒரு கிருபையாய் ஒரு பனித்துளி போல உன்மேல் இறங்கட்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி தேவனுக்கு முன்பாய் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு அனுக்கிரகம் வரட்டும். ஆண்டவரே என்னுடைய வேலை இடத்துல எனக்கு ஒரு அனுக்கிரகம் வரட்டும். சுவாமி என்னுடைய ஆண்டவரே என்னுடைய ஆலயத்தில் ஒரு அனுக்கிரகம் வரட்டும். இந்த ஊழியத்தில் ஒரு அனுக்கிரகம் வரட்டும். எவ்வளவுதான் பிசாசு எழும்பினாலும் அவனுக்கு தெரியும் இந்த கிங் ஆஃப் குளோரியை தொட முடியாது. ஏனென்றால் இது கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவ சித்தம் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் தேவன் விரும்புகிற பலி செலுத்தப்படுகிறது. இந்த ஆலயத்தில் தேவன் உலாவுகிறார். இந்த ஆலயத்தில் மகிமை தங்கி இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கின அந்த மகிமையை பார்க்கலாம் மகா மகிமையை தேவன் நம்மத்திலே தங்க பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அபிஷேகத்தை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டின் ஊழியம் மகிமை என்று பவுல் சொல்லுவதை போல இந்த ஊழியத்தில் மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மகிமை உன்மேல் அனுக்கிரகமாய் மாறட்டும். ஆவியானவர் சொல்லுகிறார் உன் குடும்பத்தில் அந்த மகிமை இறங்கட்டும். அந்நிய பாஷைகளை பேசி ஜெபி, விசுவாசத்தோடு ஜெபி. உன்னுடைய வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். உன் கண்ணீர் ஆசீர்வாதமாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய பள்ள தாக்குகள் எல்லாம் தண்ணீரினால் நிரப்பப்படும். ஆறுதல் உருவாகும், ஆறுதல் உருவாகும், ஆறுதல் உருவாகும். ஆறுதலை கொண்டு வருவார். சரீரத்திலே, குடும்பத்திலே, மனதிலே சமாதானத்தை கொண்டு வருவார். இதோ ஆவியானுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு வந்த உனக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உங்கள் குடும்பத்திலே அனுக்கிரகம், உங்கள் வேலை இடத்திலே அனுக்கிரகம், நீங்கள் போகிற இடத்திலே அனுக்கிரகம். உங்கள் அதிகாரியுடைய கண்களில் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகத்தை கட்டளையிடுவார். ஆண்டவருக்கு இது அற்ப காரியம். ஆண்டவருக்கு இது அற்ப காரியம். பொல்லாத பிசாசை ஆண்டவர் துரத்துவார். பொல்லாத சர்பத்தை, ஹalleluya, அசுத்த ஆவியை ஈகபா ரூபலபா ஷியாந்தர ரூபதி அந்ததனமா இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பொல்லாத கிரியைகளை ஆண்டவர் அழிப்பார். தடை கட்டப்படாத சர்பங்கள் கட்டு வீரியனும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கப்படும். தடை கட்டப்படாத சர்பங்கள், கட்டு வீரியன்கள், பொல்லாத பிசாசின் வல்லமைகள், சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படி ஜெபிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் வந்த அம்புகள் விலகி போகும். உங்களுக்கு விரோதமாய் வந்த பட்டயங்கள் விலகி போகும். உங்களுக்கு விரோதமாய் வந்த ஆபத்துகள் விலகி போகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துரு மடங்கடிக்கப்படுவான். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இன்றைக்கு அனுக்கிரகம், ஆண்டவர் தான் அந்த அனுக்கிரகத்தை தருகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவின் ரத்தம் அந்த அனுக்கிரகத்தை கொண்டு வரும். கட்டுகளை அறுக்கும், சாபங்களை அறுக்கும். ஒரு விடுதலை வரும். உன் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் உண்டாகும். பிள்ளைகளுக்காய் கதறுகிற தாயே, உன் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் உண்டாகும். புருஷனுக்காய் கதறுகிற அன்பு சகோதரியே, உன் புருஷனுக்கு அனுக்கிரகம் உண்டாகும். உன் பிள்ளைகள் மேல் அனுக்கிரகம் உண்டாகும். விட்டு வந்த பிள்ளைகள், தூரத்தில் இருக்கிற குடும்பம் அனுக்கிரகத்தினால் நிரப்பப்படும். தேவனை ஸ்தோத்திரி. என் ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, நான் ஜெபிக்கிற இந்த வேளையில உன் அறையில தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. உன் குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. நீ இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஆங்காங்கே அனுக்கிரகங்களை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். வியாதிகள் மறைந்து கொண்டிருக்கிறது. சர்பம் கொண்டு வந்த வியாதி, கேன்சர் வியாதி, மரண வியாதி, பொல்லாத அசுத்த வியாதி இயேசுவின் நாமத்தினால் விலகி கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. உலகம் எங்கும் அற்புதங்கள் நடக்கிறது. என் தேவனுடைய அனுக்கிரகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனை துதி. இந்த பிரசங்கத்தை கேட்க கேட்க தேவனை துதி. ஜெபிக்க ஜெபிக்க தேவனை துதி. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பனியை போல தேவ பிரசன்னம் இறங்குகிறது. உன் படுக்கையில் இருந்து தேவன் உன்னை எழுப்புகிறார். உன்னுடைய மரண கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உன்னுடைய வியாதி மறைகிறது. உன்னுடைய வியாதி எப்பொழுதே விலகுகிறது. ஆவியானவர்
ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. என் இயேசு அனுக்கிரக காலத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். கல்வாரி சிலுவையின் மூலமாய், கல்வாரி சிலுவையின் பாடுகளின் மூலமாய் என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்தார், மன்னிப்பை கொண்டு வந்தார், சுகத்தை கொண்டு வந்தார், விடுதலையை கொண்டு வந்தார். அனுக்கிரக வருஷத்தை என் ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த அனுக்கிரகத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. Receive it in the name of Jesus. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் மகளே. நீ யாராயிருந்தாலும் இயேசுவின் ஆசீர்வாதம் உன் தலையின் மேல் இறங்கும், உன் குடும்பத்தின் மேல் இறங்கும், உன் பிள்ளைகள் மேல் இறங்கும். கர்த்தருக்கு உன்னை ஆசீர்வதிப்பது பிரியம். அவர் உன்னை பிரியமாய் ஆசீர்வதிக்கிறார். உன் வியாதி மறைகிறது, உன்னுடைய வயிற்று வலி மறைகிறது, உன்னுடைய கண்களில் இருக்கிற பலவீனம் மறைகிறது, உன்னுடைய காதுகளில் இருக்கிற பலவீனம் மறைகிறது, உன்னுடைய கிட்னியில் இருக்கிற பலவீனம் மறைகிறது. அந்த கர்ப்பத்திலே தேவனுடைய மகிமை இறங்குகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு அற்புதம் நடக்கிறது. உன்னுடைய கேஸ் கோர்ட் கேஸ் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதை இனி பணத்தால் வியாபாரம் பேச முடியாது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கத்தக்கவன் யார்? கர்த்தரே நியாயாதிபதி, கர்த்தரே நியாயாதிபதி, கர்த்தரே நியாயாதிபதி. கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ராஜாக்கள் உனக்கு இறங்கி வந்து உதவி செய்வார்கள். தலைவர்கள் உனக்கு இறங்கி வந்து உதவி செய்வார்கள். குடும்பம் உன் பக்கத்தில் வந்து உனக்கு துணையாய் நிற்கும். ஹல்லேலூயா. ஒரு மகிமை வெளிப்படுகிறது, ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபைக்கு இந்த 17வது ஆண்டு அனுக்கிரகத்தின் ஆண்டு, ஆசீர்வாதத்தின் ஆண்டு, சமாதானத்தின் ஆண்டு, எழுப்புதலின் ஆண்டு, விடுதலையின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, புகழ்ச்சியின் ஆண்டு, ஐஸ்வர்யத்தின் ஆண்டு. ஆவியானவர் இந்த ஆண்டிலே மகிமைப்படுவார். ஆயிரமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சபை கட்டப்படும், சபைகள் கட்டப்படும், ஊழியங்கள் உருவாகும், பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். இந்த சபையிலே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு அனுக்கிரக வருஷம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் க்ளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.